எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவரை ஒரு பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறேன்? எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். சரி தூரம் போய் பாட்டு எழுதி வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு தான் அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு வந்தோம்ல 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதுக்குள்ளே நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகானும் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிக்கும். எல்லாரும் சார் இறுதிச் சடங்கு சொல்கிறாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அறிவிப்பாங்க. இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சில பிளான் போயிட்டு இருக்குன்னா என்ன சில ரிலேஷன்ஸ் வரணும். வந்தவுடனே கலந்து பேசி அதை முடிவு பண்ணிட்டு